இளையராஜா ஏற்கனவே பண்ணதை எடுத்து பண்ணாருன்னு இல்ல, ஏற்கனவே எதுக்கு அதை பண்ணாரு, இப்ப எதுக்கு அதை பண்றாரு. கல்யாண விருந்து, ஓகேவா? இத வந்து நீங்க சிவா படத்துல வர கல்யாண பாட்டுக்கும் போட்டுக்கலாம், ராமராஜன் படத்துல அந்த கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க போற பாட்டுக்கும் போட்டுக்கலாம், இப்ப கார்த்திக் சுப்புராஜ் படத்துல வர அந்த கல்யாண விருந்து. சோ அவர் என்ன கான்செப்ட்ல இருந்து அதை எடுக்கிறாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். அதை விட்டு அது மாதிரி இருக்கே இது மாதிரி இருக்கேன்னா, நீங்க இசை, பாடல், இயக்கம், சினிமா, இலக்கியம், புராணங்கள், இதிகாசங்கள்னு தொன்று தொட்டு நமக்கு பயிற்று வைக்கப்படுற எல்லாமே ஏதோ ஒன்றினுடைய தொடர்ச்சி தான், ஏதோ ஒன்றினுடைய பாதிப்பு தான், வேற ஒண்ணும் இல்லைங்க. கண்ணதாசனுடைய ஃபேமஸான பாட்டு மன்னாதி மன்னன் ஒரு பாட்டு ஒன்று தெரியுமா? கண்கள் இரண்டும் என்று உன்னை கண்டு பேசுமோ அப்படின்னு பத்மினி பாடுவாங்க. எம்ஜிஆர் வந்து போர்க்களத்துல இருப்பாரு. அப்ப பத்மினி வந்து போர்க்களத்துல என் கதாநாயகன் இருக்கான், என் தலைவன் இருக்கான், என்னைக்கு என் கண்ணு அவனை பார்க்கும் அப்படின்னு ஏக்கத்துல பாடுற பாட்டு தான் கண்ணதாசன் பாடின பாட்டு. கண்கள் இரண்டும் என்று அப்படின்னு அந்த ஏக்கத்துல பாடுற பாட்டு. இந்த சிச்சுவேஷனை அடுத்தடுத்து வர படங்கள்ல நம்ம ஆட்கள் பயன்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா? நம்ம சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி, அந்த பாடலாசிரியர் கண்ணதாசன் கிடையாது, கண்ணதாசன் அப்பெல்லாம் இறந்துட்டார். ஆனா அதே மாதிரி போர்க்காட்சி தளபதி படத்துல சோபனா இருக்கிறாங்க, ரஜினி போர்க்களத்துக்கு போயிடுறாரு. அப்போ வந்து என் கண்ணாலன்னா நான் பார்க்க முடியுமா, திருப்பி சேருவேனா அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டு வருது. என்ன பாட்டு தெரியுமே உங்களுக்கு? சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி. அதுல பாருங்களேன், இதே கான்செப்ட் பத்மினி இடத்துல சோபனா, எம்ஜிஆர் இடத்துல ரஜினி, ஆனா போர்க்களம் ஒண்ணு, அது மன்னாதி மன்னன், இது தளபதி. நீங்க ஒரு பாட்டினுடைய தன்மை இன்னொரு பாட்டுக்கு வந்திருந்தா அந்த அந்த அதே காட்சி அமைப்பு இங்க இருக்கும், அதே காட்சி அமைப்பு இருக்கும். அதனால இந்த கவி வாலிக்கு அது தோணி இருக்கும். கண்ணதாசன் பயன்படுத்தினதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. கண்ணதாசன் பயன்படுத்தினப்பையும் காதல் இருந்துச்சு, ரஜினிகாந்த் வந்தப்பையும் காதல் இருக்கு. என்ன பண்ண? எம்ஜிஆர் பத்மினியும் காதலிக்கிறாங்க, ரஜினி சோபனாவும் காதலிக்கிறாங்க, இனி வருங்காலம் ஃபுல்லா காதலிப்பாங்க. காதல் ஒண்ணுதானுங்க. காதல் தான் உலகத்திலே இளமையான விஷயம், அதே சமயம் காதல் தான் உலகத்திலே முதுமையான விஷயமும் கூட.